கூலி படத்தினுடைய பாடலினுடைய சாதனையை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் 74 வயதுகளை தாண்டி சென்றிருந்தாலும் கூட அவருடைய பேரிலேயே காந்தம் இருக்கிற மாதிரி அவருடைய வயதையும் தாண்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வைப் இருக்கு. ஆனால் இந்த பாடலில் வைப் கொடுக்கறதுக்காக டிஆர் இறங்கியிருக்கிறாரு. அவருடைய அந்த பழைய ஸ்டைலுக்குள்ள இந்த பாடல் மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. அனிருத் மிக திறமையாக இசையமைத்திருக்கிறார். இந்த காலத்துக்கு ஏற்றது போல மிக திறமையான வகையில் இசையமைத்திருக்கிறாரு. அந்த பாடல் இப்போது 10 மில்லியன் பார்வையாளர்களையும் தாண்டி சென்றிருக்கிறது என்பதுதான் யூடியூபில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சாதனையாக இருக்கிறது. ரஜினி 74 வயதிலும் இந்த சாதனையை செய்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல, அசாதாரணமான விஷயம். இப்போ சாதாரண சின்ன சின்ன வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த விஷயம் முடியாது. அனிருத் ஒரு இளமையான இரத்த கொதிப்பு உள்ள ஒருவர் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய இசையையும் தாண்டி ரஜினி என்கின்ற அந்த பிம்பத்துக்கு தான் இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது. அவர் மற்ற நடிகர்களுக்கு இசையமைத்திருந்தாலும் இதே அளவு இசையமைத்தாலும் இந்த அளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால், கண்டக்டராக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ஆனது எப்படி அப்படின்னா அவருடைய முழுமையான முயற்சி தான். மூச்சு விடாமல் இருக்கிறதும் முயற்சி எடுக்காமல் இருக்கிறதும் உண்டு. யார் நல்ல முயற்சியை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்காங்களோ எந்த ஒரு சாதாரண மட்டத்திலிருந்தும் சிகரத்தை தொடலாம் அப்படிங்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு நல்ல உதாரணம். அதனால் நாங்கள் ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறோம் அல்லது வறுமையான குடும்பத்தில் பிறந்துட்டோம்னு சொல்லி கவலைப்படவே வேணாம். உங்களுடைய பயணத்தில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. மூச்சு எடுக்கிற மாதிரி முயற்சியும் எடுத்துக்கொண்டே இருங்க. வாழ்க்கையில் மிக நிச்சயமாக வெற்றி பெறலாம்.